இன்றைய சூடான திரைப்பட செய்திகள் நவம்பர் 21 2025 1. ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிப்பதில் ஓடிடியின் ஆதிக்கம் ஒரு கட்டுக்கதை என்று மனோஜ் ஜோஷி கூறுகிறார். வளர்ந்து வரும் ஓடிடி தளங்கள் இருந்த போதிலும் நாடகத் திரைப்படங்கள் இன்னும் முக்கியமானவை என்று அவர் வாதிடுகிறார். இந்தியாவில் திரைப்படங்களின் வணிக மாதிரி எவ்வாறு உருவாகி வருகிறது என்பதை இது தொடுவதால் இது சுவாரஸ்யமானது. 2. கொல்கத்தாவில் உள்ள அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற இந்தி திரைப்படம் அதன் நிலுவைத் தொகை அனுமதி சர்ச்சை தீர்க்கப்பட்ட பிறகு இன்று வெளியிடப்படும். 3. திலீப் நடித்த மலையாள அதிரடி நகைச்சுவை படமான பாபா அதன் உலகளாவிய வெளியீட்டு தேதியை டிசம்பர் 18, 2025 அன்று அறிவித்துள்ளது. அறிமுக இயக்குனர் தனஞ்சய் சங்கர் இயக்கியுள்ளார், மேலும் மோகன்லால் ஒரு சிறப்பு வேடத்தில் நடித்துள்ளார். 4. 1962ஆம் ஆண்டு நடந்த ரெசாங்-லா போர் தொடர்பான வரலாற்று உண்மைகளை திரிபுபடுத்தியதாக கூறப்படும் 120 பகதூர் இந்தி ஃபர்ஹான் அக்தர் நடித்தது திரைப்படம் அஹிர் சமூகத்தினரிடமிருந்து புறக்கணிப்பு அழைப்பை எதிர்கொள்கிறது. பிரச்சினை சமூகம் தங்கள் தியாகங்களை முறையாக குறிப்பிடவில்லை அல்லது சித்தரிக்கவில்லை என்று கூறுகிறது. 5. ஹாலிவுட் நடிகை சிந்தியா எரிவோ வரவிருக்கும் விகட் ஃபார் குட் படத்தின் பின்னணியில் இந்த படம் மக்கள் தங்கள் நம்பிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடத் தூண்டும் என்ற தனது நம்பிக்கையைப் பற்றி பேசினார். ஹாலிவுட் படம் என்றாலும் உள்ளூர் வெளியீட்டிற்கு முன்னதாகவே இந்தியாவில் இந்தச் செய்தி வெளியிடப்படுகிறது. 6. ராஜஸ்தானில் அமைக்கப்பட்ட விஸ்பர்ஸ் ஆஃப் தி மவுண்டன்ஸ் திரைப்படம் சர்வதேச இந்திய திரைப்பட விழா IFFI 2025 இல் இந்திய பனோரமா பிரிவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்திய திரைப்படத்தின் படைப்பு கலைத்துவப் பக்கத்திற்கு ஒரு ஊக்கம். 7. தமிழ் திரைப்படமான மாஸ்க் கவின் உண்மைக்குறி ஆண்ட்ரியா ஜெரேமியா நடித்தது, G.V. பிரகாஷ் குமார் இசையமைத்தது, வெளியிடப்பட்டது மற்றும் ஆரம்பகால விமர்சனங்கள் நேர்மறையானவை, குறிப்பாக சமூக ஊடகங்களில். 8. மஸ்தி 4 என்ற தொடரின் வரவிருக்கும் 4வது பாகம் அறிவிக்கப்பட்டது. அசல் மூவரும் ரித்தேஷ் தேஷ்முக், விவேக் ஓபராய், அஃப்தாப் ஷிவ்தாசானி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் இணைகிறார்கள். ஜெனிஃபர் லோபஸ் இணைய வேண்டும் என்று விவேக் ஓபராய் கூட நகைச்சுவையாக கூறினார். 9. M5 என்டர்டெயின்மெண்ட் ஒரு உலகளாவிய திரைப்பட நிதியைத் தொடங்குகிறது, அதன் தொடக்க விருது இந்தியாவில் உள்ள வேவ்ஸ் பிலிம் பஜாரில் வழங்கப்படும். 10. பாலிவுட் நட்சத்திரம் தீபிகா படுகோன் தனது ஹாலிவுட் அனுபவத்தைப் பற்றி மனம் திறந்து பேசுகையில், இந்தியாவின் கிளுகிளுப்பான யோசனையால் உச்சரிப்பு தோல் நிறம் சார்ந்தது தொந்தரவு அடைந்ததாக கூறினார். ஹாலிவுட்டில் பிரதிநிதித்துவம் பற்றி இந்திய நடிகர்கள் எப்படி உணருகிறார்கள் என்பது பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது.